ஹாய், வெல்கம் டு மை சேனல். நாம் வந்து இன்றைக்கி நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கிற உங்கள் பர்சன் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங். யாருக்கு பொருந்ததோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. நோ கான்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லோரும் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். எப்போ பார்த்தாலும் ரெசனேட் ஆகும். இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங். உங்கள் பர்சன் வந்து என்ன சொல்ல விரும்புகிறாங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டே குயின் ஆஃப் சோர்ஸ் வந்திருக்கு. சரி, பார்க்கலாம் அடுத்த கார்டு என்ன வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்க்குறவங்க வந்து ஃபீமேல் பர்சனாக இருந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் இப்போ வந்து உங்கள் லவ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. நியாயமாக வந்தால் வா, இல்லைன்னா வராதுன்ற மாதிரி கொஞ்சம் வந்து கோல்ட் ஹார்ட்டடாக இருக்கிற மாதிரி தெரியுது. சரி, அடுத்த கார்டு என்ன வருதுன்னு. ஓகே, சரி, உங்கள் பர்சன் வந்து ஓகே இப்போ உங்கள் பர்சன் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க. மேபி வந்து உங்கள் பர்சனோட மதர் அவங்க வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பிடிக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ வந்து அவங்க இல்லை இது வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். அதனால வந்து உங்கள் பர்சன் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் வந்து இப்போ எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. ஆனால் சடனாக வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க. நைட்மேர் எனர்ஜியில் தான் இருக்காங்க. எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங், உங்களை மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஒரு நினைப்பு அவங்களுக்கு பார்த்தீங்களா, உங்களை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க நினைக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதுக்காக வந்து அவங்க நிறைய விஷயம் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய போராட வேண்டியதாக இருக்கும். அவங்க ஃபேமிலியிலேருந்தோ நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து நிறைய பேர் இருக்காங்க. உங்கள் லவ்க்காக அகெயின்ஸ்டாக வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டலாம் இருந்து உங்கள் பர்சன் வந்து போராட வேண்டியது இருக்கும். அப்படி போராடினா தான் அவங்கக்கிட்ட வந்து லவ் ப்ராசஸ். ஓகே, அவங்க ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் வந்து அகெயின்ஸ்டாக இருக்கலாம். அவங்ககிட்ட இருந்து எப்படிடா இந்த கமிட்மெண்ட்டுக்கு ஒத்துக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ரொம்ப எல்லாம் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாரோ ஒரு மதர் ரோலில் இருக்க ஒருத்தங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அதனால தான் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாமல் இருக்கிறாங்க. அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாமல் சொல்லிட்டு தான் அவங்க கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. என்னடா ஒரு நியூ பிகினிங் இல்லையே, நம்ம எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்களும் ஏதாவது போய் பேசினாலுமே அவங்க பவுண்ட்ரி போடுறாங்க. அவங்களே ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. வேறு யாரும் ஹர்ட் பண்ணாண்டா அவங்களே ஹர்ட் பண்ணிப்பாங்க. அவங்களும் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாமல் இருக்காங்க. நீங்களும் போய் வந்து சரி ஏதாவது ஒரு பேச்சு எடுக்கலாமோ அப்படின்னு சொன்னாலோ அவங்க வந்து இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. அவங்களே வந்து இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கமிட்மெண்ட்டோ ஒரு லவ் ப்ரப்போசலோ வந்து இல்லை மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்தாலுமே கூட இருக்கிறவங்க யாரோ வந்து அதுக்கு மூலியமாக வந்து அகெயின்ஸ்டாக நிற்கிற மாதிரி தெரியுது. அப்படி தான் தெரியுது.
அதனால் அவங்க ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. தேர்ட் பர்சன் யாரோ இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியிலேருந்து தான் இருக்கலாம், இல்லை வந்து வேறு யாராவது கூட இருக்கலாம். ஃபேமிலியிலேருந்து தான் காமிக்குது. அவங்களுக்கு வந்து அவங்க மதர் ரோலில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தங்க தான் நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த இந்த லவ்வுக்கு வந்து அவங்க அகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க. நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு, உங்ககிட்ட வந்து அவங்க கமிட் பண்ணக்கூடாது, உங்கள் லவ்வை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தங்க அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அதனால தான் அவங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாமல் வந்து ரொம்ப தவிச்சிட்ருக்காங்க. ஏதோ வந்து அவங்கள கட்டி போட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஜெயிலில் போட்ட மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கில் இருக்குது. அவங்க பாஸ்ட்டில் ஏதாவது உங்களுக்கு வந்து அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ வந்து அதுவே அவங்களுக்கு வந்து திருப்பி அடிக்கிற மாதிரி இருக்குது. அவங்க பண்ண ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கே திருப்பி அடிக்குது. அந்த மாதிரி தான் தெரியுது. பாஸ்ட்டில் அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அதனால் இப்போ வந்து அவங்க ஒரு மாதிரிப்பட்ட ஒரு கர்மாவை வந்து இப்போ வந்து அனுபவிச்சுட்ருக்காங்க, அந்த மாதிரி சொல்லலாம். அவங்களுமே வந்து நிம்மதியாக இருக்காங்கன்னா இல்லை. நீங்களுமே வந்து நீங்கள் வந்து நிம்மதியாக இருக்கீங்களா இல்லைன்னு கேட்டால் நீங்கள் வந்து இப்போது எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லாமல் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் சார்மிங்கான ஒரு எல்லோரும் பார்க்குற அட்ராக்டிவான ஒரு பர்சன் தான். ஆனால் வந்து பார்க்குறதுக்கு தான் அவங்க அப்படி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ கவலைகள் இருக்குது. அவங்க வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க முடியாமல் இருக்காங்க. அவங்க செஞ்ச ஏதோ ஒரு செயலால் இப்போ வந்து அவங்க லைஃப்பில் வந்து அவங்க பெரிய வந்து ஒரு கர்மாவை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்ககிட்ட வரவும் முடியாமல் இருக்கிறாங்க. நீங்களே போய் சொன்னாலுமே வந்து அவங்க பவுண்ட்ரி போட போகிறாங்க. அவங்களும் வர முடியாத அளவுக்கு அவங்க ஃபேமிலியிலேருந்து ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க தான் செய்யுது. அவங்க ஃபேமிலியிலேருந்து யாருமே வந்து உங்கள் லவ்வுக்கு சப்போர்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். தேர்ட் பர்சன் வந்து ஹெவியாக காமிக்குது. அது மதர் ரோலாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு யாராவது இருக்கலாம். உங்கள் லவ்வுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்கள் போகக்கூட அவங்க வந்து உங்ககிட்ட வந்து கமிட் ஆகிடக்கூடாது, உங்கள்கிட்ட வந்து லவ் ப்ரப்போசல் பண்ணிடக்கூடாது, மேரேஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. மேபி அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், வேறு ஏதாவது கேஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை உங்கள் பர்சனுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிருக்கலாம், டிவோர்ஸ் ப்ராசஸிங் போயிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால தேர்ட் பர்சன் வேறு இருக்காங்கல்ல, டிவோர்ஸ் ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்கலாம். ஸோ அங்கே அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். அதனால் வந்து அங்கே கிடச்சா தானே உங்ககிட்ட வந்து கமிட் பண்ண முடியும். அது எதுவுமே நடக்கலைன்னா நீ எப்படி அவங்க வர முடியும்? ஸோ எல்லா சுற்றியும் வந்து அவங்களுக்கு வந்து பிளாக்கேஜாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. ஸோ இதுதான் அவங்க உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறது. வெயிட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது அவங்க உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஓகே, திடீர்ந்தாலும் ஒரு ஹாப்பினஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. இது வந்து திடீர்ந்தாலும் நடக்கும். கரெக்டாக இந்த கார்டு மேலே வந்து விழுது. திடீர்ந்தாலும் உங்களுக்கு வந்து மேரேஜ் கமிட்மெண்ட்டு நடக்கும். அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. திடீர்ந்தாலும் இந்த ப்ரப்போசல் நடக்கும். அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. இந்த பிளாக்கேஜ் எல்லாம் வந்து முடிஞ்சோடனே டெத் கார்டு வந்திருக்கு பாட்டம் டெக்கில். தெரியுதா இல்லைன்னு தெரில. இந்த ப்ராப்ளம் எல்லாமே இந்த தேர்ட் பர்சன், ஃபேமிலி, அவங்க அம்மாவோட ப்ரெஷர், இதனால் அவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாமல் இருக்கிறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் முடியுதோ முடியல, டக்குன்னு முடியும் போது உங்களுக்கு டக்குன்னு வந்து ஒரு லவ் ப்ரப்போசல் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட வந்து அவங்களோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் தெரியுது. அவங்களோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள். இல்லை வேணால் அவங்க வந்து ஏதாவது வந்து ஒரு ஜாப் ஆஃபர் மாதிரியோ உங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ஆஃபர் உங்களுக்கு கொடுத்து அது மூலியமாக அவங்களோட மனசில் இருக்கிற விஷயத்தில் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஜாப் ஆஃபராக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆஃபராக இருக்கலாம். அது மூலியமாக வந்து அவங்கள மனசில் என்ன இருக்குது, அவங்க என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட வந்து அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. திடீர்ந்தாலும் நடக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. அவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபினான்ஷியலாகவும் சரி, ஃபேமிலி வைஸும் சரி, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட் இருக்குது. இந்த விஷயம் வந்து உங்களோட லவ் மேட்ரு வந்து யாருக்கும் பிடிக்காமல் இருக்கலாம். அவங்ககிட்டேருந்து போராடிட்டுருக்காங்க. ஸோ இப்போ நிறைய விஷயம் நடந்துகிட்ருக்கனால
அவங்களால இப்போதைக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்க முடியாமல் நிலைமையில இருக்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. சடனாக நடக்கும். நீங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டட் என்ன சொல்கிறது, நீங்கள் கொஞ்சம் கூட அதை யோசிக்காத நேரத்தில் வந்து இந்த விஷயம்லாம் நடக்கும். கொஞ்சம் உங்கள் பர்சன் வந்து ரொம்பவே ஹார்ட் ப்ரோக்கனாக தான் இருக்காங்க. நீங்கள் அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. நைட்மேர் எனர்ஜியில் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது அவங்க என்ன மாதிரியான பிரச்சனை வந்து கோத்ரூ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அவங்க ஃபுல்லாகவே அவங்க வந்து வேலையும் பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் நினைக்கிது. உங்களை கண்டுக்காமல் வந்து அவங்க ஏதாவது வேலையை பார்த்துட்ருப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அவங்க மனசில் அவ்வளோ வலி இருக்குது. எப்படிடா இந்த விஷயத்தெல்லாம் வந்து நான் வந்து தாண்டி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தினம் தினம் வந்து கஷ்டப்பட தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஜெயிலில் மாட்டின மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. எப்போ வந்து இதெல்லாம் வெளியே வரலான்னு சொல்லிட்டு தான் அவங்க இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து சடனாக நடக்கும். சடனாக வந்து உங்ககிட்ட பேசுவாங்க, லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணிக்கலான்னு தான் கேட்க போகிறாங்க. மேரேஜ் மாதிரியான செலிப்ரேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து சடனாக நடக்கும். ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். மெயினாக வந்து அதான் காமிக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படியே போயிட்டு இருக்கிற இந்த கொஞ்சம் சுகமாகவும் ஹார்ட் ப்ரோக்கனாகவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நடக்கும். ஓகேவா? இதுதான் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்லுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்குறவங்க வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்களா? கரெக்டாக வந்து 6 ஆஃப் கப்ஸ் வந்து விழுது. அவங்க உங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. நீங்களுமே அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க எப்படா வருவாங்க? அவங்களோட இருந்த ஒரு நல்ல மெமரி, ஒரு நைஸ் மெமரியை நினச்சி அதையே நினச்சிட்ருக்கீங்க. அவங்களுமே அதே மாதிரியான ஒரு எனர்ஜியில் தான் இருக்கிறாங்க. அவங்க கூட இருந்த வந்து நல்ல மெமரிஸை வந்து நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ஓகே, யூனிவர்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்கலாம். டெத் கார்டு, அகெயின் டெத் கார்டு. நான் இதுதான் வந்து மறுபடியும் உங்ககிட்ட காமிச்சேன். நீங்கள் வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறீங்கன்னா பாருங்கள், பாட்டம் டெக்கில் இது வருது. ஓகே, ஏதோ ஒரு விஷயம் முடியும். அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறதா அந்த டிவோர்ஸ் கிடைக்கும். அவங்க ஃபேமிலி விஷயத்துலேருந்து எல்லாமே ஒரு முடிவு கிடைக்கும். நீங்கள் வந்து யூனிவர்ஸே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அவங்க 2 பேர் லவ்வும் வந்து சேரணும்னு சொல்லிக்கிட்டு இந்த யூனிவர்ஸே வந்து சப்போர்ட் பண்ணுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அவங்க கோத்ரூ பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அவங்க கர்மாவை அவங்க கழிக்க வேணாமா? அவங்க கர்மாவெல்லாம் முடிஞ்சு வருவாங்க. ஸோ வந்து அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டெத் கார்டு 2மே வந்து மேஜராக நடக்கக்கூடிய விஷயம். ஒரு விஷயம் முடியும், உங்கள் விஷயம் ஆரம்பிக்கும். அவங்க பாஸ்ட் விஷயம் எல்லாமே வந்து முடிஞ்சிடும். உங்களோட லவ் வந்து மேரேஜ் வரை, கமிட்மெண்ட் வரைக்கும் போகும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்க வந்து அவங்க எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு வரட்டும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். கொஞ்சம் ஹீல் ஆகுங்க. கொஞ்சம் வந்து உங்கள் ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். இந்த விஷயத்துலேயே வந்து உங்கள் பார்ட்னரே நினச்சி 24 ஹவர்ஸ் இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஹீல் ஆகி கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வரும்போது தான் வந்து சடனாக வந்து நடக்க வேண்டிய விஷயம் வந்து நடக்கும். நீங்கள் அதே திங்க் பண்ணிக்கிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கும். ப்ராசஸ் வந்து இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஹீல் ஆகணும். ஹீல் ஆகி ஓகே, இப்போ நம்ம மனசில் ஒன்றுமே இல்லை, நான் இப்போ வந்து ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு இந்த விஷயம் வந்து சடனாக நடக்கும். சடனாக உங்கள் லைஃப்பில் வந்து நடக்கும். ஓகேவா? அது வரைக்கும் உங்கள் லைஃப்பை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகேவா? இதுதான் உங்கள் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ். Take care. Bye.